எது உள்ளுணர்வு இன்டுயிஷன் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல இன்டுயிஷன், இன்ஸ்டிங்க்ட் இரண்டுக்குமான வேறுபாடுகளை புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் இந்த இன்ஸ்டிங்க்ட் சுபாவம். பலர் இதை இன்டுயிஷன் என்னும் உள்ளுணர்வோடு குழப்பிக் கொள்வார்கள். ஆனால் உண்மையில் இன்ஸ்டிங்க்ட் என்பதன் அர்த்தம் சுபாவம். இந்த சுபாவம் என்பது யாரும் கற்றுக் கொடுப்பது இல்லை, இயல்பாகவே உள்ளது. உதாரணமாக, ஒரு குழந்தை தாயிடம் பருகும் முதல் பாலை போல குழந்தை பசித்தால் அழும். அது அதன் சுபாவம். இதை கற்றுக்கொள்ள அந்தந்த உயிரினங்களுக்கு அனுபவம் தேவையில்லை. இது இயல்பிலேயே அந்தந்த உயிரினங்களில் பதிந்து போன விஷயம். ஆனால் உள்ளுணர்வு இதிலிருந்து வேறுபடுகிறது. நீங்கள் இந்த உள்ளுணர்வை பகுத்தறியும் எண்ணமின்றி நம்முள் கடத்தப்படும் எண்ண ஓட்டங்கள் எனக் கொள்ளலாம். உதாரணமாக, காசைச் சுண்டி வீசும்போது தலை அல்லது பூ விழும் என்று நீங்கள் கூறுவது வெறும் உள்ளுணர்வின் அடிப்படையில் மட்டுமே. தலைதான் விழும் என்பதற்கான ஆதாரமோ தரவுகளோ உங்களிடம் கிடையாது. ஆனால் சுபாவம் என்பது எண்ண ஓட்டங்கள் அல்ல, அது செயல். உள்ளுணர்வு என்பது இப்படி நடக்கப் போகிறது, ஏதோ தவறாக இருக்கிறது, ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நடக்கப் போகிறது என்றெல்லாம் நமக்கு தகவல்கள் தரும். ஆனால் அதற்கு தர்க்க ரீதியாக ஆதாரங்களையோ காரணங்களையோ முன்வைக்காது. பல உளவியல் ஆராய்ச்சியாளர்கள் இந்த உள்ளுணர்வு என்னும் விஷயத்தை ஆழ்மனதில், சப்கான்ஷியஸ் மைண்ட், பதிந்திருக்கும் அறிவு, ஆழ்மனதின் அறிவாற்றல், உள் நுண்ணறிவு, ஆழ்மனதில் பதிந்துவிட்ட தகவல்களைத் திரட்டி ஒரு செய்தியை முன்வைப்பது என பல்வேறு விளக்கங்களை முன்வைக்கிறார்கள். அப்படியென்றால் உள்ளுணர்வு என்பது நமக்குத் தெரியாவிட்டாலும் ஏதோ ஒரு தரவின் அடிப்படையில்தான் தோன்றுகிறது. எனவே அது எப்போதும் சரியாக இருக்கும் எனக் கொள்ளலாமா? ஆனால் ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது உள்ளுணர்வுகளை புறந்தள்ளக்கூடாது. நம் மனம் கிரகித்துக் கொள்ள முடியாத, அதே சமயம் நமக்குத் தெரியாமல் நம் மனம் சேமித்து வைத்துக்கொண்ட தகவல்களை அடிப்படையாகக் கொண்டுதான் உள்ளுணர்வுகள் வெளிப்படுகின்றன. ஆதலால் ஒரு செயலை செய்ய முற்படும்போது இது உனக்கு சரியான பாதை, நீ முன்னேறி செல்லலாம் என்றும், அது நமக்கான பாதை இல்லை என்றால் நமது உள்ளுணர்வு எச்சரிக்கும். நாம் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போதும், அமைதியான மனநிலையில் இருக்கும்போதும், ஆழ்ந்த தூக்கத்திற்கு செல்வதற்கு முன்னரும் நமது ஆழ்மனம் செயல்படுகிறது. எனவே நமது உள்ளுணர்வு நம்மிடம் பேசும். நமது மூளை ஆல்பா அலைவரிசையில் இருக்கும்போது மட்டுமே அதை கிரகித்து கொள்ளும் அளவுக்கு நமது உடலும் மனமும் தயாராக இருக்கும்.